வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை வாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை வாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளை இறைவன் நமக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் பாதுகாவலரான புனித சவேரியாரின் வழியாக நாம் இன்னும் அதிகமான விதத்தில் நற்செய்தியின் பணியாளராக மாறவும், அந்த நற்செய்தியின் வழியாகவும் நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியின் வழியாக இணைந்து மன்றாடுவோம். நவம்பர் மாதம் நாம் இறந்தோரை நன்றியோடு நினைத்து அவர்களை நித்திய இளைப்பாற்றடைய மன்றாடுகின்ற இந்த அருமையான நல்ல நாளிலே நம் குடும்பங்களில் மரித்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், குறிப்பாக நற்செய்தி பணியிலே ஊன்றி திளைத்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் இவர்களும் நித்தியத்தில் இளைப்பாற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் மரித்த ரோசம்மாள், ஜோசி, அம்ப்ரோஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். பால் அந்துனி, ராயம்மாள், அமல்ராஜ், டி.எம். மாசிலாமணி, மரிய மதலினாள், அமிர்தம், திரேசா, அன்னம்மாள், எட்வர்ட், பிலோமினால், அலங்காரம், பட்ரிசம் ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். நீலகண்டன், மகேந்திரன், ஜெய் கணேசன், சுடலைமணி, மாரிமுத்து, மாடன், சண்முகம்மாள் இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். சிஸ்டர் மேரி பிலோமினால், சிஸ்டர் மேரி பிரிஜிட், சிஸ்டர் மேரி பெனடிக்ட், சிஸ்டர் மேரி அல்ஃபோன்ஸ், சிஸ்டர் மேரி இக்னேஷியஸ், சிஸ்டர் மேரி ஜேவியர், சிஸ்டர் மேரி பிரான்சிஸ், சிஸ்டர் மேரி சேக்ரட் ஹார்ட் இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். சவேரியார் கல்லூரி பேராசிரியர் டி. ஃபெலிக்ஸ் பாக்கியநாதன் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். திரு பங்கராஸ் அன்னபாக்கியம் அம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். மேலும் ஜெபதேயு பெர்னாண்டோ, அமலோர்போம் டிரோஸ், எட்வின் பெர்னாண்டோ, யுகேரியஸ் பெர்னாண்டோ, பெனிட் பெர்னாண்டோ, ஆஞ்சலா சில்வேரா, ரஞ்சித் பெர்னாண்டோ, டொனாத்துஸ் ரொட்ரிகோ ஆகியோரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் உத்திரகிறிஸ்தல ஆன்மாக்கள் அனைவருக்காகவும் இத்திருப்பலில் மன்றாடுவோம். தோமா சந்தோனி, இருதயதாசன், தைனேஸ் முத்து, வருவேலாள், மெல்வின் மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். ஸ்டெல்லா, ஹிலாரியா இவர்கள் குடும்பத்திற்கு சென்ற மாதம் முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த திரு சூசை, ஜபபாலை மேரி, திரு செல்லையா, மாரம்பாள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நினைக்கப்படாத ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடகம்மாள் ஆசிரியை 6ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவர்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரகிறிஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும் மன்றாடுவோம். திரு மரிய அந்தோணிராஜ் அவர்களின் மனைவி ஜெயராக்கிரி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். மேலும் தொடர்ந்து
Hatlin Maxton Rodrigo, Swarthan Rodrigo, Claster Rodrigo, Gilbert Rodrigo, Dayabari Fernando, Mark Fernando, பிரேமராஜன் பெர்னாண்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். மேலும் நம்முடைய குடும்பங்களில் மரித்தவர்களுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் இவர்களுக்கு நித்திய அமைதியை தர இந்த திருப்பலியின் வழியாக இணைந்து மன்றாடுவோம். தவறிய குற்றங்கள், பாவங்கள் இவற்றை நினைத்து பார்த்து ஆண்டவரது அருள் மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான தூயபடியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை தூய நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லா வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் நுண்ணிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவார்த்தைகள் 7 தொடங்கி 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரியிடம் குற்றம் காண்கிறீர்கள்?
ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 27. நாம் பாட வேண்டிய பதிலுரை: வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 15 இறை சொற்றொடர் 1-10 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று
முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆண்டுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 நமக்கு 3 ஓமைகளை சொல்வார்கள். அதில் காணாமற் போன மகன் அல்லது ஊதாரி மைந்தன் அந்த ஓமையை மட்டும் எடுத்துவிட்டு நமக்கு 2 ஓமைகளை தாய் திருச்சபை என்று நற்செய்தியாக வழங்கியிருக்கிறது. காணாமல் போன ஆடு, காணாமல் போன திராக்மா. இதில் 3 விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் முதல் வாசகத்திற்குள் அடியெடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் உண்டு, த பெயின் ஆஃப் லூசிங். தொலைப்பதில் இருக்கின்ற துன்பம் கொஞ்சம் ரொம்ப நம்மளால் அளவிடப்பட முடியாது. அது ஒரு 10 பைசாவாக இருந்தாலும் சரி, நம் வீட்டில் இருக்கிற ஏதாவது பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகளை தொலைத்து விட்டாலும் சரி, நமக்கு பயங்கரமான ஒரு துன்பம் நெஞ்சத்திலே கட்டாயம் உண்டு. ஆனால் அது கிடைத்து விட்டதென்றால், ஜாய் ஆஃப் ஃபைண்டிங், அது கிடைத்து விட்டதென்றால் நம்மை அறியாமலே மனதுக்குள் ஒரு அளப்பெற முடியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் இந்த 2க்கும் நடுவில் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் முயற்சி. காணாமல் போன ஆட்டையும் அந்த பெண் தேடுகின்றாள். காணாமல் போன திராக்மா தொலைந்து விட்டதே என்று நினைக்காமல் இந்த பெண் தேடுகின்றாள். இந்த முயற்சியை தான் நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நம்மிடம் விரும்புகின்றார். இந்த முயற்சியை எடுக்கின்ற போது என்ன நடக்கிறது என்றால், பிரியமானவர்களே, 3 விதமான மனநிலை, ஆட்டிடியூட் நமக்குள்ள வந்துடுது. அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்றாங்க. வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புறாங்க. முதல் நிலை என்னவென்றால் தன்னலம், செல்ஃபிஷ்னஸ். அது எப்படி ஆகும் கொஞ்சம் பார்க்கலாம். ஆட்டிடியூடில் பார்த்தோம்னா, சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் கல்லூரி மாணவிகள் என்ன செய்கிறாங்க, செட்டு சாரி அப்படின்னு ஒன்று, இந்த கோயரில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மரியான் சைடில் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா செட்டு சாரி அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. எல்லாம் 5-10-15 சட்டையை போட்டுக்குவாங்க. ஆனால் அந்த திருவிழாவுக்கு வரும்போது மாத்திரம் அவங்க ஒரே மாதிரி செட் கலர், ஒரே கலரில் சாரீ எடுப்பாங்க. அப்போ ஒரு பிள்ளையிட இது போட்டாங்க, கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து அந்த 10 சாரியை எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தானாக்கும் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மெரூன் கலர் இதில் கருப்பு கலர் பார்டரு, மாங்காய் போட்ட நல்ல ஒரு பார்டர், நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருக்கேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பின்னாடி இந்த 2 என்னத்த அருமையாக இருக்குது அப்படின்னு அங்கே 2 பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, ஃபாதர் எனக்கு மெரூன் கலர் தான் பிடிக்கும்,
இந்த மெரூனும் பிளாக் தான் உண்மையான கலர். இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், இல்லாட்டா தூக்கி போக சொல்லுங்க, நான் இந்த காசை பார்த்துக்கிறேன் என்று அவர்கள் பயங்கரமாக சொன்னாங்க. பாருங்க, 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேரும் ஒத்து போகிறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏனென்றால் இந்த பொண்ணுக்கு, தலைமையேற்ற பொண்ணுக்கு செல்ஃபிஷ்னஸ் தான், நான் சொல்கிறது தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது உறவுகள் உடைந்து விடுகின்றன. நம்ம வீட்லையும் சில நேரத்துக்கு அப்பா சொல்கிறது தான் சட்டம், அல்லது மீனாட்சி அம்மா வைக்கிறது தான் மீன் ஆட்சி என்று குடும்பத்தில் மூத்தவன் சொல்கிறது தான் சட்டம், அல்லது படித்தவன் சொல்கிறது தான் சட்டம், சம்பாதிக்கிறவன் சொல்கிறது தான் சட்டம் என்ற தன்னல எண்ணங்கள் வருகின்ற போது உறவு முறிபடுகிறது. இரண்டாவது ஒரு மனநிலை உண்டு, மற்றவருக்காக வாழ்வது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், மற்றவர்களுக்காக வாழ்வது. அந்த செட்டு சாரியிலே உங்களுக்கு பிடிக்காட்டி வேற போய் எடுங்க என்று அவர்களை திருப்பி அனுப்பினேன். திருப்பி அனுப்பின பிறகு அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு 3 பேராக சேர்ந்து போத்தீஸு கடை, அந்த கடை, இந்த கடை, டவுனு கடை, அந்த கடை எல்லாம் தேடி பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு கடையில் 1000 ரூபான்னு சொன்னாங்க, இன்னொரு கடையில் அது 700 ரூபான்னாங்க. கடைசியாக 680 ரூபாய்க்கு அந்த சாரியை எடுத்து, ஒரு நல்ல ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து என்கிட்ட காட்டினாங்க. 4 பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. மிச்சம் ஒரு 6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 1000 ரூபா கொடுத்தோம்ல, 1000 ரூபா கொடுக்குறோம்னா நாங்கள் 680 ரூபாய்க்கு இவங்களை யார் சாரி எடுத்து வர சொன்னான்? கூட அந்த பிள்ளைங்க அழ ஆரம்பிச்சிட்டு, என்ன ஆரம்பிச்சு, ஃபாதர் நாங்கள் எத்தனை கடை இறக்கணும் தெரியுமா ஃபாதர், ஒருத்தர் கூட பாராட்டாட்டி கூட பரவாயில்ல ஃபாதர், இப்படி வேண்டாம் சொல்கிறாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியமானவர்களே, நாம் பல சமயங்களிலே பிறருக்காக வாழ ஆரம்பிச்சிடுவோம். பிறர் என்னை பாராட்ட வேண்டும், பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறர் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்தே நாம் தோற்று போயிடுறோம். புள்ள படிக்கிறதுக்கு, ஏம்மா நான் எனக்கு சயின்ஸ் ஒழுங்காக வராதுமா, நான் ஆர்ட்ஸ் குரூப்பே எடுத்துக்கிறேமான்னு சொல்லணும். இல்லை, நீ நீட்டு தான் படிக்கணும், நீ MBA தான் படிக்கணும் என்று வலுக்கட்டா. ஏன்? மற்றவர்கள் சொல்லுவார்கள், என்னை கேவலமாக பேசுவார்கள் என்பதற்காக மற்றவர்களுக்காக வாழ்கின்ற போதும் அது வீணாக போய்விடுகிறது. கடைசியாக சொல்வது தான் பவுலடியார் காட்டுகின்ற மனநிலை. நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்கள். வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கு உரியவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்றால் அது அருமையானதாக இருக்கும். ஆண்டவருக்காக வாழ்வது எங்கே? ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் படித்தீர்கள் என்றால், நல்லது எதுவோ, நேர்மையானது எதுவோ, வல்லது எதுவோ என்று அருமையாக ஒரு திட்டவட்டத்தை அருமையாக பவுலடியார் கொடுப்பார். அதை நீங்களும் நானும் பின்பற்றினோம் என்றால், பிறருக்காக அல்ல, எனக்காக அல்ல, ஆண்டவரை எப்படி நான் திருப்திப்படுத்துவேன் என்று வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய உறவுகளும் நலமாக இருக்கும், நம்முடைய வாழ்வும் வளம் பெறும். அப்படிப்பட்ட ஒரு வளத்தை, அப்படிப்பட்ட உறவை இறைவன் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் உடல் பொருளாவியையும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே.
சகோதர சகோதரிகளே, அவரை ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் என்றென்றும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவிழம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதரடிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணு செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், பேராயர்கள், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இன்று திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் மரித்த நல்ல உள்ளங்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், நமக்காக உழைத்து மரித்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் நம்முடைய ஜெபத்தை விரும்புபவர்கள், இவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்த அடியார்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழுவதும் நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியார், இவ்வுலகிலுக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். எனவே கைகளை உயர்த்தி மனங்களை அவர்பால் எழுப்பி நம்பிக்கையோடு இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை பெற்றாடுகின்றோம். புதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமொழில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமொழில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. வாணி முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீன்றி வாழ்வேதையா. வாணி முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உன்னாசி தந்தால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும்,
தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் அருளையும் ஆசிரியையும் நலத்தையும் பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.
பயனென்ன அருள்மொழி ஏற்றவரே, ஆறுதல் தருபவரே, எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில், எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில். பாரத நாட்டின் பாதுகாவலரான புனித சவேரியாரே, அடியோர்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். இந்த நவநாள் ஜபத்தின் வழியாக உமக்கு வணக்கம் செலுத்த எங்களுக்கு உதவி புரியும். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை, எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கிறீர். இறைமகன் உமக்கு தந்திருக்கின்ற எண்ணற்ற வல்லன்மையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் பரிந்துரைகளை கடவுளிடம் கேட்டு பெற்று தாரும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு பணிந்து கேட்கின்றோம். உமது பேறுபலன்களின் மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி ஓடி வரும் அடியார்களை தயவோடு நினைவு கூறும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாக தந்தள்ளும். பாரத நாட்டில் திருமறையை செழிப்புற செய்த தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை போற்றுகின்றோம். இறையாட்சிக்காக இன்னுயிரை இழக்க துணிந்த தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை புகழ்கின்றோம். அறியாமை இருளகற்றி ஒளி தீபமான தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். புனிதனின் பக்தியுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை கொண்டு அவர் புகழை பாடுவோம். அவரை பாரத நாட்டிற்கும் நமது மறை மாவட்டத்திற்கும் நமது பங்கிற்கும் கொடையாக தந்த கடவுளுக்கு நன்றி கூறுவதோடு நமது தேவைகள் எதிர்பார்ப்புகளை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். மிகவும் வணக்கத்திற்குரியவரும் இறையன்பால் நிறைந்தவருமான புனித புனித சவேரியாரே, சவேரியாரே, உம்மோடு இணைந்து எங்களை முழுவதுமாக தாழ்த்தி இறை சன்னிதானத்தை ஆராதிக்கிறோம். கடவுள் உம்மை உலகில் ஏராளமான வரங்களாலும் மறு உலகில் மணிமகுடத்தாலும் அலங்கரித்தார் என்பது எங்களுக்கு மனமகிழ்வை தருகிறது. அதற்காக கடவுளை நன்றியோடு ஆராதிக்கிறோம். உமது வல்லமையுள்ள பரிந்து பேசுதலால் எங்கள் அனைவருக்கும் நல்வாழ்வும் நல் மரணமும் உமது திட்டத்தின்படியும் மதிப்பீடுகளின்படியும் வாழ்க்கை நடத்திட தேவையான அருள் வரமும் தந்து உதவிட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாவலின் பரிந்துரையால் கடவுளின் கருணையினால் மக்கள் அடைந்த உடல் உள்ள நலன்களுக்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலின் பரிவன்பால் தீமைக்குள் மூழ்கி சீர்கேடுக்குள் சிதையுண்ட மக்கள் மனமாறியதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலின் உதவியால் அறியாமை இருளிலிருந்து விலகி ஞானம் என்ற ஒளியினால் நீதி நெறிகளை பின்பற்ற நட்பாதையில் வாழ்வை அமைத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலின் உறுதுணையால் இடி மின்னல் புயல் கடல் கொந்தளிப்பு பெருங்காற்று போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலின் இடைவிடா மன்றாட்டினால் மக்கள் உண்மையின் மறையை கடைபிடித்து இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு திரு அவையை நிலை பெற செய்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலின் ஜெபத்தால் எங்கள் குடும்பங்களில் அமைதியும் நிம்மதியும் மனநிறைவும் மனமகிழ்வும் பெற்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து வாழ்வதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே குழுமியிருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் அளவற்ற அன்பினால் அடைந்த எண்ணற்ற நன்மைகளுக்காகவும் கொடைகளுக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் பரிந்துரையால் கடவுளிடமிருந்து பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் தனிப்பட்ட முறையில் அமைதியாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, தூய சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் பாரத நாட்டின் மக்களை இறைவனுடைய திரு அவையில் அழைத்து ஈடுபடுத்த திருவிழமானீர். அவருடைய புண்ணிய பலன்களை புகழ்ந்து வணங்குகின்ற நாங்கள் அவருடைய முன் மாதிரியை பின்பற்றி வாழ உதவியர்களும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமென். உண்மை மறையை அழியாது நிலை பெற செய்த தூய சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலைத்திருந்து
இறைவனுக்கு ஏற்ற புனித பாதையில் வாழ்வை அமைக்கவும் கடவுளின் கருணையால் எல்லா நலன்களும் பெற்று வாழவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். பாரத நாட்டின் பாதுகாவலரும் தந்தையுமான தூய சவேரியாரே, பாரத திரு அவை உண்மை நெறி பிறழாது பாவ சேற்றில் அழியாது நன்மை தனங்களால் நிறைந்து விளங்கவும் இறையொருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து ஒளி வீசவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். வேத போதக நாடுகளின் பாதுகாவலரான தூய சவேரியாரே, தூய வாழ்வு கடும் தவம் இவற்றின் மூலம் முன் மாதிரியான வாழ்வு வாழ்ந்தது போல இன்று இறை வார்த்தையை போதிக்கின்ற குருக்கள் இறைவனின் அருள் வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் போதனையாலும் நல்வாழ்வாலும் பிறருக்கு வழிகாட்டவும் கடவுள் இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலத்தை தந்து பயனுள்ள முறையில் இவர்கள் பணி அமைந்திட புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். எம் மறை மாவட்ட பாதுகாவலர் தூய சவேரியாரே, எம் மறை மாவட்டத்தை வழிநடத்தும் எம் ஆயர், பணிபுரியும் குருக்கள், இருபால் துறவியர், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உமது வழி நடந்து இறைவனின் நிறைவான ஆசிரையும் அருளையும் பெற புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்பிக்கையை நிலைநிறுத்திய தூய சவேரியாரே, மக்கள் உள்ளங்களில் கடவுள் நம்பிக்கையை விதைத்து திருமறையை எங்கும் பரவச் செய்யவும் திரு அவைக்கு எதிரானவருக்கு இறைவன் நல் மனதை கொடுக்கவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். கிறிஸ்தவர்களை உண்மை மறையின்படி நடக்கச் செய்த தூய சவேரியாரே, உண்மை மறையை அறிந்தவர்கள் அதன் நன்மைத்தனங்களை கடைபிடித்து தவறான வழிகளை நீக்கவும் நன்னறி தவறிய மக்கள் மனமாறி ஆண்டவர் பாதத்தில் வந்து சேரவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். மக்களின் துன்பம் நீங்கி விடுதலை அளிக்கும் தூய சவேரியாரே, இறையருளால் பஞ்சம், படை, நோய் மற்றும் இயற்கை சீற்றங்கள் போன்ற துன்பங்கள் இறை அடியாரை அணுகாது விலகவும் எல்லா தீமைகளிலிருந்து எங்களை காக்கவும் துயரப்படுவோரின் துயர் துடைத்து தேற்றவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. தூய சவேரியாரே, நாங்கள் செய்த இந்த வேண்டுதல்களை எல்லாம் இயேசு நாதனுடைய திரு பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கின்ற இந்த மன்றாட்டுக்களை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் உமது அடியார்களுக்காக பரிந்து பேசி மன்றாட வேண்டுமென உம்மை பணிந்து நிற்கின்றோம். மக்கள் உண்மை தெய்வத்தை வழிபடவும் பாவிகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் நீதி வழியில் நடக்கவும் நாடுகளுக்கு அமைதி உண்டாகவும் திருமறை அகிலமெங்கும் பரவவும் கடவுள் அருள் பொழிந்தருள அவர் சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
இனிய இயேசுவே, என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே மனம் உன்னையே நாடுவே. இனிய இயேசுவே, என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே மனம் உன்னையே நாடுவே. ஒளியும் உயிருமெல்லாம் எளிய பேழையில் இடியின் எனக்காயிரவும் பகலும் மறைந்து இருப்பதே. ஒளியும் உயிருமெல்லாம் எளிய பேழையில் இரவும் பகலும் மறைந்து இருப்பதே. இனிய இயேசுவே, என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே மனம் உன்னையே நாடுவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
புனித சவேரியா பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை.